விண்டோ கர்டன் எல்லாம் போட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணியாலும் காலையிலே வந்து நல்ல சூடாக தான் இருக்கும் ஹால் எல்லாமே. 2 ஃபேனும் போடணும். இடையில கொஞ்ச நேரம் ஏசியும் ஆன் பண்ணிக்குவேன். அல்லாட்டினா பப்பு, ஜெசிலியோ யாருக்குமே வந்து இருக்கவே முடியாது. அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுவாங்க. ஸோ அது யோசிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கூலிங் ஆக்கி வச்சுருப்பேன். 2-3 நாளாச்சு என்னோடய டைனிங் ஏரியாலலாம் ஃபேன் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக ஆள் கூப்பிட்ருந்தேன். ஒரேடியாக ஏசியும் வந்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். வீட்டில் இந்த மாதிரி யாராச்சும் அப்பாயின்மெண்ட் வைக்கும்போது கண்டிப்பாக பையன் இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்து லீவ் எடுத்து இருக்கிற டைமில் தான் கூப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பையனுக்கு கொஞ்சம் லேட்டாக வேலைக்கு போனால் போதும். அதனால் சீக்கிரமாக சமையலெல்லாம் பண்ணியாச்சு. ரசம் வச்சுட்டு மீன் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் சோயா சாஸ் எல்லாம் போட்டு செஞ்சுட்டு என்னோடய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தேன். இடையில வந்து நெய்பர் எனக்கு ஒரு பலகாரம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டே நான் வந்து மேலேயும் கீழேயுமா எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது நானும் வந்து கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் செஞ்சுட்டோம். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் ஃபேன் வந்து ரெகுலேட்டர் உள்ள தான் இந்த தடவை வாங்கியிருந்தது. அது ஹாலில் ட்ரில் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண டைமில் நிறையவே தூசி. பையனும் அந்த டைமில் வேலைக்கு கிளம்பியாச்சு. நான் வந்து லியோக்கு கண்ணெல்லாம் தெரியாததுனால அவனை மட்டும் கீழே விட்டுட்டு பேலன்ஸ் 2 பேரையும் மேலே ரூமில் போட்டுட்டேன். அவங்க போகிற வரைக்கும் ஒரே போராட்டம் தான். ஏன்னா குறைச்சிட்டே இருந்துச்சு. நானும் மேலேயும் கீழேயுமா நடந்து ஒரு வழியாக ஃபேனெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் திரும்ப கூட்டி மாப் பண்ணிவிட்டு எல்லோரும் வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா உட்காரவே இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நெய்பர் கொடுத்த அந்த பலகாரம் இருக்குல்ல, அது இன்றைக்கி ரொம்ப ஃபேவரட். கொஞ்சமாக அதுவும் சாப்பிட்டுட்டு வேலைகளெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு.